கோல்டன் பெல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தின இந்த மே 9, 10 இந்த 2 நாளில் 9 அன்னைக்கு மழை, பொலிட்டிக்கல் இஷ்யூஸு. ஸோ அதனால் மக்கள் வெளியே வர முடியல, அந்த ரீசன் இருக்கும். பட் மே 10 அன்னைக்கு மேக்ஸிமம் வந்து இந்த எக்ஸ்போக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஒரு லாபம் வந்திருக்கும். அந்த லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் அந்த குழந்தைக்கு போகும். அதுதான் கான்செப்டே. எல்லாரும் நினச்சிட்டிங்க இது வந்து மணி கலெக்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்போ அப்படின்னு. அது கிடையாது. நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எக்ஸ்போக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப்புக்காக ஒரு விஷயம் நான் வரேன் தவிர இதில் வந்து தனிப்பட்ட முறையில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ தப்பாக உங்களுடைய புரிதலுக்காகவே அந்த எக்ஸ்போக்கு வராமல் அந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் ரொம்ப வருத்தப்பட்டு கிளம்புனாங்க. இதுக்கு நான் சாரி கேட்கவா, ஆதங்கப்படவா, கோவப்படவா, ஒன்றுமே எனக்கு புரியல. பட் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, உலகத்தில் நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சு எவ்வளோ தான் நம்ம கையில் பணத்தோடு வச்சுக்கிட்டு சொத்து பத்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம கர்மான்ற ஒரு விஷயமும் பாவன்ற ஒரு விஷயமும் சுமந்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அந்த பணமும் சரி அந்த சொத்தும் சரி, நம்ம செத்தா அன்னைக்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய பேர் காசு 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 பின்னாடி நம்ம போகிறோம். அளவுக்கு மீறி காசும் நம்ம வச்சிட்டு இருக்கோம். சில பேர், நிறைய பேர் இல்லை, சில பேர் அவங்களுக்கு வராத மனசு காசே இல்லாதவங்களுக்கு வருது. பணம் இல்லை ஆனால் மனசு இருக்குது. அங்கே ஸ்டால் ஓனர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 80% ஒரு 20% தான் வருத்தப்பட்டாங்க. 80% என்கிட்ட வந்து சொன்னது, மேம் அந்த குழந்தைக்காக ஒரு எக்ஸ்போ நடத்துனீங்க நீங்கள், அதுக்காக நாங்கள் வந்து ஹெல்ப்காக நாங்கள் இந்த மாதிரி ஸ்டால் வச்சோம். பட் அந்த ஸ்டாலில் சேல் ஆகுதோ ஆகலையோ, இந்த குழந்தைக்கு ஒரு எக்ஸ்போ நடத்தி அதில் ஒரு மணி கலெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, உங்கள் நல்ல மனசுக்கு நாங்கள் ஒரு துணையாக நிற்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்ஸ் அண்ட் டவுன் பிஸ்னஸில் இருக்க தான் செய்யும். பரவாயில்ல மேம், இந்த எக்ஸ்போலனா நெக்ஸ்ட் எக்ஸ்போவில் நாங்கள் சம்பாதிச்சுப்போம். எங்களுக்கு இன்றைக்கி போனி ஆனதே 500 ரூபாய் தான், இந்தாங்க வச்சுக்கோங்க. போனி ஆனதான் 1500 ரூபாய், இந்தாங்க வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் இந்த பண்டல் ஓப்பன் பண்ணி சேல் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வரும். நான் 2 பண்டல் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு பண்டல் இந்த குழந்தை கொடுத்து ஒரு பண்டல் நம்ம ப்ராஃபிட்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் போனியே 500 ரூபாய் தான் இருக்குது, 1500 ரூபாய் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜில் கொடுத்துட்டு போனாங்க அந்த குழந்தைக்கு. வச்சுக்கோங்க மேம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லை, நான் போட்ட வீடியோக்கு நந்து பொட்டிக்கிலேருந்து இர்ஃபான், யூடியூப் இர்ஃபான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிஸ்டரும் வந்தாங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நந்து பொட்டிக்கு அவங்க செக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்புறமா தனலக்ஷ்மி எக்ஸ்போ நடத்துகிறவங்க, அவங்க 20,000 வந்து செக் கொடுத்துட்டு போனாங்க. நிறைய கெஸ்ட், ஜாயிலிருந்து ஆர்டிஸ்ட் கவிதா, ரஞ்சனா நாச்சியார், ஜூலி, நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் ஜூலி, எல்லாருமே வந்து ஸ்பாட்டில் தீபா, அவங்க எல்லாருமே வந்தாங்க. வந்து அத்தனை பேரும் வந்து இந்த குழந்தைக்காக எல்லா ஸ்டாலுக்கும் ஒரு ரிவ்யூ கொடுத்து ஒரு கொலாப் கொடுத்துட்டு போனாங்க. வைஷு என் கூட லாவண்யாவே தான் எனக்கு சரிக்கு சமமாக நின்று ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேஜை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க, வச்சுக்கோங்க, இது வச்சு என்ன ப்ரொமோஷன் பண்ணுறீங்க பண்ணுங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஸோ இத்தனை பேர் வந்து முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைக்கு இந்த எக்ஸ்போ நடத்தும்போது கிட்டத்தட்ட 2 lakhs அபோவ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த 2 daysக்கு. நான் என்ன நினச்சோனோ அதை ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணி நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய வீடியோ மூலயமா பேமெண்ட் போயிட்டுருக்கு. என்னை சார்ந்தவங்க அத்தனை பேரும் ஹெல்ப் பண்ணி வீடியோ போட்டு அந்த வீடியோ மூலயமா காசு போயிட்டுருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து போட்ட வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்னுடைய சார்பாக பணம் போய்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த ஸ்டால் போட்டவங்க சில பேருக்கு ஏமாற்றத்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணோன்னா டைரெக்டாக கொடுத்துருக்கலாமே. ஸ்டால் ஓனர்ஸ் வருத்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கொடுத்து இருந்தீங்கன்னா அந்த பணம் மட்டுமே தான் போய் சேர்ந்துருக்கும். இது மூலிமா ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களுக்கு ஒரு வீடியோ, நிறைய பேரோட வீடியோ ஸ்டேஜ்னு கிடச்சதுனால கிட்டத்தட்ட 2 lakhs அபோவ் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் எக்ஸ்போ வந்து நடத்தினேன். அதுக்காக நாங்கள் வந்து பலியா, அந்த குழந்தைக்காக நாங்கள் நஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நஷ்டம் ஆகிறதுக்காக விஷயம் நான் பண்ணலைங்க. மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அந்த குழந்தைக்கு ஆதரவு கொடுப்பாங்க.
நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுத்தது கிடையாது. மெடிக்கலுக்கு, ஃபுட்டுக்கு, எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வீடியோவை நான் போட்டதில்லை. சில பேருக்கு பிரச்சனைனா நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சொன்னால் மக்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க. நான் எனக்காக ஹெல்ப் கேட்கலையே, கேட்கவும் மாட்டேனே. எனவே எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஸ்டால் ஓனர்ஸ் அத்தனை பேரும் சில பேர் வந்து பெருந்தன்மையாக, இல்லை மேடம் இருக்கட்டும், அந்த குழந்தைக்காக தானே. அம்மா சமையல் அவங்க கூட பணம் கொடுத்தாங்க, கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்தாங்க. சத்து மாவு கஞ்சி அந்த குழந்தைக்கு. அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, யூடியூப்பில் வந்து எங்களுக்கு மில்லியன் கணக்கில் இருக்குங்க, எங்களுக்கு ஆர்டர் வரதே நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எங்களுக்கு ஷாப் இருக்குது, நாங்கள் எக்ஸ்போ வைக்கணுன்னு எந்த இதுவும் இல்லை, நீடு இல்லை, இருந்தும் நாங்கள் வச்ச காரணமே இந்த குழந்தைக்காக மட்டும்தான் அப்படின்ட்டு. நிறைய பேரும் அப்படி தான். சில பேர் வந்து ஸ்டார்ட் அப்பு, ஆன்லைன்னா என்ன, ஆன்லைன் சேல்னா என்ன, இன்ஸ்டானா என்ன அப்படின்னு தெரியாதவங்க ஸ்டார்ட் அப்பு, அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போ இந்த இதில் வச்சது. மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா, இன்னொரு குழந்தை எஸ்எம்ஏல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, சக்தி பேபின்ட்டு. இந்த குழந்தைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணேன். சில பேர் சொல்கிறாங்க, இந்த ஹெல்ப் நீங்கள் விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாங்க, மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சுட்டு லைனுக்கு வருவாங்க, அவங்களாம் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக எக்ஸ்போ நடத்துகிறாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் 10 20 கொடுக்கணுன்னு கிடையாதுங்க. நீங்கள் வாங்குகிற பொருள் எல்லா எக்ஸ்போவில் போய் வாங்குறீங்க இல்லையா, அது மாதிரி வந்து நீங்கள் வாங்கிட்டு போனால் போதும், பொருள் வாங்கிட்டு போனால் போதும். இது மூலிமா அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், இது மூலிமா ஒரு பர்சன்டேஜ் அந்த குழந்தைக்கு போகும், அவ்வளோதான். அது ஏன் பண்ணலைன்னு தெரியல, வருத்தமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் 2 நாள் அலைச்சல். நான் ஃபஸ்ட்டு டேவே என்னால் உடம்பு முடியாமல் தான் நான் வந்தேன். பிளட் டெஸ்ட் கொடுத்து டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு மார்னிங் எழுந்துக்கவே முடியல என்னால். எழுந்து இப்போ நான் இந்த டேப்லெட்டாக சாப்பிட்ணும். ஸோ ஹெல்த் இஷ்யூ வச்சுக்கிட்டே நான் முடியாமல் நான் வந்தோம். நான் என்னோடய எஃபர்ட், என்னோடய ஹார்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்தது அந்த குழந்தைக்காக மட்டும்தான். அது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன். என்ன ஒன்று வருத்தம், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஹெல்ப் பண்ணலையே, நீங்கள் அந்த ஆதரவு கொடுக்கலையே, சேல் கொடுக்கலையே. அதான் எனக்கு இது தொடர்ந்து நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் வச்சு தானே. இன்னொன்று குழந்தை கஷ்டப்பட்டுருக்கு, மெடிக்கலுக்கு ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுல என்னங்க இருக்குது, போங்க.